ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டப்பாவுக்கு அந்த முதுகில் குத்துற பழக்கம் அப்படிங்கிறது இன்னும் போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு எதிராக திமுகவுக்கு ஆதரவாக சத்யராஜ் இப்போ பேசி வந்துட்டு இருக்காரு. அதற்கு விஜய் ரசிகர் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத கேட்போம். கட்டப்பனுக்கு முதுகில் குத்துற பழக்கம் இன்னும் போகலை, சரியா? கட்டப்பா வாட்டாள் நாகராஜ் ஞாபகத்தில் இருக்காரா? வாட்டாள் நாகராஜா வட்டாள் நாகராஜான்னு தெரியல. அவர் சிஎம்ஓ பிஎம்ஓலாம் கிடையாது. கர்நாடகாவில் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு. அவர் மொழி சார்ந்து அவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு பயந்து நம்ம ஒரு மன்னிப்பு கடிதம் எழுத ஞாபகத்தில் இருக்கா? பாகுபலி ரிலீஸ்க்கு முன்னாடி நான் 9 வருஷத்துக்கு முன்னாடி தான் பேசினேன். என்கிட்ட வேலை பார்க்குறவரே 33 வருஷமா என்கிட்ட வேலை பார்க்குறவரே ஒரு கர்நாடகாக்காரர் தான், ஒரு தாய்மொழி கன்னடா தான். என்ன கட்டப்பா, அதாவது பேசணும் அப்படிங்கிறக்காண்டி பேசிட்டு இருக்க கூடாது கட்டப்பா. நீங்களும் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறீங்க சத்யராஜ் சார், சரியா? தலைவா படத்தில் நீங்களும் நடிச்சிருக்கிறீங்க. உங்களை மாதிரி ஏகப்பட்ட டெக்னீஷியன் நடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் சார்பாக தான் தலைவர் விஜய் அவர்கள் ஜெயலலிதா அம்மாவை போய் பார்த்து அந்த படம் ரிலீஸ்க்கு போய் பேசினாங்க, சரியா? அவருக்கு மட்டும் அவரோட சுயநலத்துக்காகலாம் போய் பேசலை, உங்களுக்கும் சேர்த்தான் போய் பேசினாங்க. அதை புரிஞ்சுக்க முடியாமல் அதை ஒரு கேலி சித்திரமாக வச்சு பேசிகிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கெல்லாம் மண்டைக்கு மேலே தான் ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ மண்டைக்குள்ளேயும் சுத்தமாக ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சத்யராஜ் சார், உங்க மேல இருக்கிற ஒரு மரியாதை எதுக்கு தெரியுமா வந்துச்சு? உங்க பையன்ட்டு இருந்து வந்த மரியாதை தான் உங்க மேல. எம்ஜிஆரோட பக்தன், எம்ஜிஆரோட தீவிர ரசிகன், எம்ஜிஆர் தான் எனக்கு மானசீக குரு அப்படிலாம் பேசிட்டு டிஎம்கேட்ட போய் நின்றுகிட்டு இருக்கீங்க சத்யராஜ் சார். என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க கேலி பண்றது கிண்டல் பண்றதெல்லாம் ஒரு மேட்டரா கிடையாது. திருப்பி கலாச்சோம்னா வயசுக்கு மரியாதை இல்லாம போயிடும். அதனாலதான் பேசாட்டி இருக்கோம். சரி, என்னதையோ பேசிட்டு போறாங்க. இந்த டிஎம்கே காரணங்க பதட்டத்துல இந்த ஆர்த்தியை வச்சு பேசுறது, பிரகாஷ்ராஜை வச்சு பேசுறது, இப்ப நீங்க சத்யராஜ் இன்னும் எத்தனை பேர் இறக்க வர போறாங்கன்னு தெரியல. யாரை வச்சு என்ன பேசினாலும் மக்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும், சரியா? தலைவன் அவ்வளோதான், அவனை தேர்ந்தெடுக்கிறோம், அவன் தான் முன்னாடி வரான் அப்படின்ட்டு. நாளைக்கு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீங்கள் விஜய் சாரை போய் பார்த்து பேசுவீங்க? அவர் பேசிடுவார். ஏன்னா அவர் இதெல்லாம் நினச்சிக்க மாட்டார். அவர் பெருந்தன்மையாக பேசிடுவார். உங்களுக்கு குற்ற உணர்ச்சியா ஒரு மாதிரி அசிங்கமாக அருவருப்பாக இருக்காதா? இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.